ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் அதாவது ஒரு மினிமம் ஒரு இடமாச்சும் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கான ஏத்த நிலமா இருக்கும். ஸோ அந்த மாரி இப்போ இந்தியால நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தலைநகர் டெல்லின்னு சொல்லுவோம். அதுவும் அது எப்படி சொல்றது? இப்போ நான் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கு ஏத்த நிலமா இருக்குன்னு சொன்னேன்னா வந்து வருஷம் ஃபுல்லா அங்க வந்து மனுஷங்களால நிம்மதியாவே வாழ முடியாது. ஒரு சீசன் போனா இன்னொரு சீசன். அதுல வந்து இந்த சீசன்ல இந்த பிரச்சனைனா, அடுத்த சீசன்ல அடுத்த பிரச்சனை. ஸோ அப்படி அவங்களால நிம்மதியாவே வாழ முடியாது. ஸோ இப்ப ஏன் நான் டெல்லி சொன்னேன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் டைம்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லில இருந்து அந்த வெயில வந்து ஃபர்ஸ்ட்டு சமாளிக்கிறதே கஷ்டம். எங்க வீட்ல 10 ஏசி வாங்கி போட்டிருந்தா கூட அது உருகி போயிரும். சரி ஓகே. வெயில் காலத்துல வெயில் அடிக்கிறது சகஜம் தான். ஸோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பனிக்காலம் வருதுல்ல, பனிக்காலத்துலயாச்சும் அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பனிக்காலமும் அதையோட ரொம்ப கொடுமை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பனிக்காலத்தினால வந்து நெறைய ஸ்மோக் பொல்யூஷன் வருது. அந்த ஸ்மோக் பொல்யூஷன்னால இன்னொரு ப்ராப்ளமும் வருது. அதுதான் ஸ்மாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனையும் வந்து பனி காலத்துல டெல்லிய புரட்டி போட்டுருக்கு. அப்புறம் ஸ்மாக்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே இல்ல. ஸ்மோக்கோட பாதி அப்புறம் ஃபாகோட கடைசி லெட்டரும் சேர்ந்து தான் ஸ்மோக். அதாவது ஸ்மோக் பிளஸ் ஃபாக் தான் ஸ்மோக். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த ஏர் பொல்யூஷன் அப்புறம் அந்த ஸ்மாக் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்ட்டா அந்த வின்டர் சீசன்ல வந்து அதாவது வின்டர் சீசன்ல மட்டும் வந்து டெல்லில இருக்கிற மக்கள் எல்லாம் புரட்டி போட்டுட்டு இருக்கும். அதுவும் இப்போ நீங்க ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டெல்லிய ரொம்ப பாடா படுத்திட்டு இருக்க அந்த நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன்லயே வந்து நெறைய டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு. அதாவது சொல்லணும்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அப்புறம் சாயில் பொல்யூஷன், அந்த பொல்யூஷன், இந்த பொல்யூஷன் அப்படின்னு வந்து இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ இப்போ வந்து இவ்ளோ அதாவது இவ்ளோ டைப்ஸ் ஆஃப் இருக்கிற பொல்யூஷன்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பொல்யூஷன்னா வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? நம்ம டெல்லில இருக்கிற ஏர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹசார்டஸ் அது வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ அது எப்படி பார்க்க போறோம்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து, அது வந்து ஒரு ஸ்கேல் அதாவது இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் சொல்லப் போறேன். அந்த டேபிள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அதாவது யூனிவர்சலா வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு டேபிள். ஸோ இப்ப நம்ம பார்க்க போற டேபிள்ல வந்து எப்படி சொல்றது? இந்த ஸ்கேல் டூ இந்த ஸ்கேல்ல இருக்கிற ஏர் வந்து ஹெல்த். அப்புறம் இது வந்து இது ஹசார்டஸ் அப்படி நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேபிள் வந்து நீங்க மெயினா வந்து நான் சொன்ன மாரி இந்த ஸ்கேல், இந்த ஸ்கேல் சொன்னேன்ல. ஸோ அந்த ஸ்கேல் தான் வந்து AQI. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். வாங்க நம்ம டேபிள போய் பார்ப்போம். அப்புறம் டேபிளுக்கு முன்னாடி இப்ப நீங்க யோசிப்பீங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு இந்த எவனோ சொல்லிட்டு போறானே அப்டின்னா என்னன்னு நீங்க கேட்பீங்க. ஸோ இப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, நான் சொன்ன மாரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்கேல். அது வந்து இந்த ஏர் வந்து எவ்வளோ பொல்யூட் ஆயிருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நெறைய கம்பெனி வந்து நெறைய ஸ்டாண்டர்ட் அதாவது நெறைய மெத்தட்ஸ் எப்படி சொல்றது? நெறைய நம்பர்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க. ஆனா, இப்ப நான் சொல்லப் போற டேபிள் தான் வந்து யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணப்பட்டது. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, 0 டூ 50 AQI ஸ்கேல். ஸோ இப்ப நீங்க ஏர் வந்து 0 டூ 50 AQI ஸ்கேல்குள்ள இருந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஏர் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ரொம்ப கிளீனா இருக்கும். அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. சரி. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஸ்டெப் ஹையா போய் பார்ப்போம். அதாவது 51 டூ 100 AQI ஸ்கேல். ஸோ இப்போ அந்த 51 டூ 100ல இருக்கும்போது, அது ஒரு மாடரேட்டான ஏர். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாமே ஒரு மிக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். அதாவது எல்லாமே இருக்கும் சொல்லப்போனா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க பார்த்தீங்கன்னா, 101 டூ 150 AQI ஸ்கேல். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு சில பேர் வந்து அலர்ஜீஸ்லாம் இருக்கும்ல. அது வந்து இந்த ஏர் அப்புறம் இந்த காத்துனால ஒரு சில அலர்ஜீஸ்லாம் இருக்கும்ல. அந்த மாரி ஏருக்கு சென்சிட்டிவா இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு வந்து இது வந்து அன்சூட்டபிள் ஆன ஒரு ஏர். அதாவது இது 101 டூ 150. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 151 டூ 200 AQI ஸ்கேல். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே அன்ஹெல்தி. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த AQI ஸ்கேல் ஏர்ல நாம வாழும்போது, எல்லாருக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நெறைய வரும். அத வந்து அப்சர்வும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 201 டூ 300 ஸ்கேல். இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி. இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப சீரியஸான எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து 301 டூ 500 AQI ஸ்கேல். ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் அதாவது ஒரு விஷ விஷ காத்த சுவாசிக்கிறதுக்கு இது ஈக்குவல். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? அந்த யாராலுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவ்ளோ பொல்யூட் ஆயிருக்கு அந்த இப்ப நான் வந்து கிளாஸ் எடுத்ததுல வந்து உங்களுக்கு வந்து பேசிக்ஸா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் வந்து நல்லா ஹெல்த்தியா வாழணும்னா வந்து
50 டூ 100 அதாவது 0 டூ 100ன்னு கூட சொல்லிடலாம். ஸோ 0 டூ 100 ஏக்யூஐ ஸ்கேலுக்குள்ள தான் வந்து ஒரு மனுஷனால ஹெல்த்தியா வாழ முடியும்னு சொல்லியிருக்கு. ஆனா, இப்ப நான் உங்ககிட்ட சொல்லப் போற நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். ஸோ மனச லைட்டா வந்து அத எப்படி சொல்றது? தைரியமா வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, டெல்லில வந்து அவங்க வந்து இந்த போலீஸ் வரதுனால அடிக்கடி வந்து இந்த ஏக்யூஐ டெஸ்ட்லாம் எடுத்துருக்காங்க. அதுல நீங்க வந்து 2024ல அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து அ நான் சொன்ன மாரி மனச தைரியப்படுத்திட்டீங்களா? ஸோ இப்ப அந்த பாயிண்ட் என்னன்னா வந்து 491. இன்னும் 9 அதிகமா இருந்துச்சுன்னா 500 வந்திருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி வந்து 491 அதாவது வந்து ரொம்ப ரொம்ப ஹசார்டஸான லெவல். அதனால தான் வந்து அதாவது எப்படி சொல்றது? இப்போ நீங்க டெல்லிலாம் நீங்க வந்து வின்டர் டைம்ல போனீங்கன்னா வந்து, அதாவது எப்படி சொல்றது? ஒரு ஒரு பேய் கேம்ல வந்து நீங்க வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் டிஃபிகல்ட்டில இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த மாரி தான் இப்ப டெல்லிலலாம் இருக்காம். அதாவது ஹைவேஸ்ல கூட வந்து முன்னாடி எந்த வண்டி வருதுன்னே தெரியாதாம். ஸோ இதனால வந்து நெறைய ஆக்சிடென்ட்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ வந்து இப்போ 491ன்றது அது ரெக்கார்ட்லாம் இல்ல. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற இந்த ஏர் பொல்யூஷன் ஏன் டெல்லிய மட்டும் வந்து இவ்ளோ கொடுமைப்படுத்துது? அது வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது தான் வந்து சயின்டிஸ்ட்க்கான ஒரு $1,000,000 கொஸ்டினா இருந்தாலும், எதுக்கு வந்து டெல்லில மட்டும் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் வந்து இவ்ளோ பயங்கரமா இருக்கு? ஸோ இதுக்கான பதில் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த உலகத்துக்கு வந்து மனுஷங்கலாம் வரதுக்கு முன்னாடி, இந்த பூமி வந்து ரொம்ப அழகா பச்சை பசேல்னு இருந்துச்சு. எப்போ வந்து நாம அதாவது மனுஷங்க வந்து இந்த அழகான பூமியில வந்து வந்தாங்களோ, அன்னிலிருந்து தான் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஃபிரெண்ட்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நெறைய மனுஷங்க, அதாவது எல்லா மனுஷங்கலாம் சொல்ல மாட்டேன். அதாவது நெறைய மனுஷங்க வந்து அவங்களோட பேராசைனால வந்து இவ்ளோ அழகா அந்த உலகத்த வந்து குப்பை தொட்டியோட ரொம்ப கேவலமா மாத்தி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஏர் பொல்யூஷனோட ஒரு பார்ட். ஏர் பொல்யூஷனுக்கு நம்ம மேல பார்த்தது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டிரான்ஸ்போர்டேஷன், வண்டிகள், அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி, அப்புறம் டீஃபாரஸ்டேஷன். ஸோ இந்த மாரி வந்து நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து இப்போ வண்டி ஓட்டுறதுனால வந்து எப்படி வந்து ஏர் பொல்யூட் ஆகுதுன்னு நீங்க யோசிப்பீங்க. அதாவது இப்போ நீங்க பார்க்கும்போது, நம்ம வண்டிக்கு வந்து நம்ம போடுற ஃபியூல் இருக்குல்ல. ஸோ இப்ப அந்த ஃபியூல் வந்து ஃபுல்லா யூஸ் ஆகாம இருந்துச்சுன்னா வந்து, அது எமிட் பண்ற அந்த ஸ்மோக்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அப்புறம் அந்த மாரி நெறைய ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ்லாம் வந்து காத்துல போகும்போது, அது வந்து அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த ஆக்ஸிஜனோட வந்து எப்படி சொல்றது? இந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த இந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் வந்து அதிகமா இருக்கும்போது தான், இந்த ஏர் பொல்யூஷன் வந்து வரும் அப்டின்லாம் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கார்பன் மோனோ ஆக்சைடு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த எர்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஸஸ். ஆனா, அந்த கேஸஸ வந்து நம்ம பூமிய வந்து இப்ப ஹார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் இப்ப நான் என்ன சொன்னேன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஏதாச்சும் நட்டு கண்டுபிடிச்சா நீங்க யோசிப்பீங்க. யான்னா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அது 2 வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஸ். ஆனா அதுவே ஹார்ம் பண்ணுதுன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் தான் நம்ம வரோம். ஸோ அது எதனாலன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, நாம எல்லாம் வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, நம்ம வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்னு ஒண்ணு லேர்ன் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு எப்படியோ வந்து ஒரு சில பேருக்கு மறந்திருக்கும். சரி பரவால்ல. மறுபடியும் நான் வந்து கிளாஸ் எடுத்து ஆகணும். எனக்கு கிளாஸ் எடுக்க பிடிக்காது. நான் கிளாஸ் எடுக்க போறேன் ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்காக. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ நாம அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். சரி வாங்க ஃபிரெண்ட்ஸ் என் கிளாஸ கவனிக்கலாம். ஸோ, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நார்மலா அதாவது இந்த மனுஷங்கலாம் வரதுக்கு முன்னாடி, நீங்க வந்து இந்த பூமியில பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கும்? பூமி இருக்கும். பூமிய சுத்தி அட்மாஸ்பியர் இருக்கும். அட்மாஸ்பியர் மேல ஓசோன் இருக்கும். ஆனா, ஓசோன் வந்து இந்த டாபிக்க்கு தேவைப்படாது. சரி, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அட்மாஸ்பியர்ல வந்து கார்பன் மோனோ ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மீத்தேன். இந்த மாரி கேஸஸ்லாம் வந்து ஒரு லேயரா இருக்கும். ஸோ, அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சன் வந்து என்ன பண்ணும்? அதாவது சூரியன் என்ன பண்ணும்னா வந்து, சன் ரேஸ வந்து நம்ம எர்த்த நோக்கி அனுப்பும்போது, இந்த இப்ப நான் சொன்ன அந்த 3 கேஸ் அதாவது அந்த கேஸஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா வந்து, தேவையான அளவுக்கான அதாவது தேவையான ஹீட் அமௌண்ட்ட எடுத்துட்டு, மத்ததெல்லாம் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ, இப்ப அதுதான் வந்து ஆக்சுவலி நடக்கணும். ஆனா, இப்ப நம்ம மனுஷங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து, நெறைய இந்த வண்டி, இண்டஸ்ட்ரியல் கேஸஸ், அப்புறம் டீஃபாரஸ்டேஷன் அந்த வேஸ்ட், இந்த வேஸ்ட்லாம் வந்து நம்ம நெறைய இது பண்றதுனால, நெறைய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் அந்த மாரி இன்னும் அந்த மாரி கேஸ்லாம் வந்து அளவுக்கு அதிகமான அமௌண்ட்ல புரொடியூஸ் ஆகி, அது வந்து அட்மாஸ்பியர்ல போய் இருக்கு. ஸோ, இப்போ நீங்க அட்மாஸ்பியர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நெறைய அமௌண்ட் ஆஃப் அந்த கேஸஸ்லாம் இருக்கும்போது, அது வந்து எப்படி சொல்றது? நெறைய ஹீட் அப்சர்வ் பண்ணி வந்து ஆக்சுவலி அது ரிஃப்ளெக்ட்டே பண்ணாதுன்னு சொல்லலாம்.
ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பூமிய சுத்தி வந்து ஃபுல்லா வந்து ஆக்ஸிஜனோட அதுதான் நெறைய இருக்கு. ஸோ அது வந்து அவ்ளோ ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி, நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மேல வந்து அப்படியே வந்து அந்த ஹீட்ட வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். ஸோ வந்து அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இததான் வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குளோபல் வார்மிங்னால என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ அந்த போலார் ஐஸ் கேப் அதாவது இந்த பனிக்கட்டி பெருசு பெருசா ஐஸ்பர்க்ன்னு சொல்லுவாங்கல்ல. டைட்டானிக் கப்பல கூட ஒண்ணு இடிச்சதுல. ஸோ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஹீட் வந்து அந்த ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் வந்து அப்படியே உருக்கிரும். அப்படி உருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அதெல்லாம் தண்ணி தானே. ஸோ அந்த தண்ணி எல்லாம் உருகி, உருகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடல்ல சேரும்போது, இந்த கடலோட ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்படி அந்த சீ லெவல் இன்கிரீஸ் ஆக, இன்கிரீஸ் ஆக, இந்த அந்த நம்ம இந்த லேண்ட்லாம் வந்து அப்படியே இந்த தண்ணிக்குள்ள போய் முழுங்கிரும். அப்படி முழுகும்போது மனுஷங்களால இந்த உலகத்துல வாழவே முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன் டெல்லில மட்டும் இவ்வளோ பயங்கரமா ஏர் பொல்யூஷன் வருதுன்னு? ஆனா என்னதான் அதாவது எவ்வளோதான் ஏர் பொல்யூஷன் வந்தாலும், நம்ம டெல்லியோட ஹானர்டு ஒன் ஆகிய டெல்லியோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? என்னதான் வந்து வந்தாலும் இந்த ஏர் பொல்யூஷன வந்து நான் சும்மா விட மாட்டேன். அது எப்படியாச்சும் வந்து அதாவது வெளிய தொரத்தி ஆகுவேன்னு சொல்லி வந்து நெறைய சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? மக்கள் அவங்களுக்கு தோன்ற பைக்கு, கார்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் தீபாவளி டைம்ல வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது. அப்புறம் இந்த குப்பைய வந்து கண்ட கண்ட இடத்துல வந்து கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம போடக்கூடாது. அது வந்து அந்த மாரி அப்படி இப்படின்னு நெறைய கண்டிஷன் போட்டிருந்தாலும், வின்டர் சீசன் வரும்போது அந்த டோட்டல் சினாரியோவே மாறிரும். அந்த ஸ்மாகு அப்புறம் வந்து அது நார்மலா இருக்கிற அந்த பொல்யூஷன் அது கூட அந்த ஸ்மாக்லாம் சேரும்போது, அத எப்படியாச்சும் தடுக்கணும்னு வந்து எப்படி சொல்றது? புதுசா வந்து இன்னொரு ஐடியா யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன்லயே வந்து நெறைய டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு. அதாவது சொல்லணும்னா, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அப்புறம் சாயில் பொல்யூஷன், அந்த பொல்யூஷன், இந்த பொல்யூஷன் அப்படின்னு வந்து இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ இப்போ வந்து இவ்ளோ டைப்ஸ் ஆஃப் இருக்கிற பொல்யூஷன்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பொல்யூஷன்னா வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? நம்ம டெல்லில இருக்கிற ஏர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹசார்டஸ் அது வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ, அது எப்படி பார்க்க போறோம்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து, அது வந்து ஒரு ஸ்கேல். அதாவது இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் சொல்லப் போறேன். ஸோ, இப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, நான் சொன்ன மாரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்கேல். அது வந்து இந்த ஏர் வந்து எவ்வளோ பொல்யூட் ஆயிருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படும். ஸோ, நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நெறைய கம்பெனி வந்து நெறைய ஸ்டாண்டர்ட் அதாவது நெறைய மெத்தட்ஸ் எப்படி சொல்றது? நெறைய நம்பர்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க. ஆனா, இப்போ நான் சொல்லப் போற டேபிள் தான் வந்து யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணப்பட்டது. சரி ஓகே. நம்ம பார்ப்போம் வாங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பொதுவா 0 டூ 50 ஸ்கேல்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிக்யூஐ ஸ்கேல். பியா? ஏ? ஓகே. ம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, 0 டூ 50 ஏக்யூஐ ஸ்கேல். ஸோ இப்போ நீங்க ஏர் வந்து 0 டூ 50 ஏக்யூஐ ஸ்கேல்குள்ள இருந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஏர் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ரொம்ப கிளீனா இருக்கும். அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. சரி. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஸ்டெப் ஹையா போய் பார்ப்போம். அதாவது 51 டூ 100 ஏக்யூஐ ஸ்கேல். ஸோ இப்போ அந்த 51 டூ 100ல இருக்கும்போது, அது ஒரு மாடரேட்டான ஏர். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாமே ஒரு மிக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். அதாவது எல்லாமே இருக்கும் சொல்லப்போனா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க பார்த்தீங்கன்னா, 101 டூ 150 ஏக்யூஐ ஸ்கேல். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு சில பேர் வந்து அலர்ஜீஸ்லாம் இருக்கும்ல. அது வந்து இந்த ஏர் அப்புறம் இந்த காத்துனால ஒரு சில அலர்ஜீஸ்லாம் இருக்கும்ல. அந்த மாரி ஏருக்கு சென்சிட்டிவா இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு வந்து இது வந்து அன்சூட்டபிள் ஆன ஒரு ஏர். அதாவது இது 101 டூ 150. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 151 டூ 200 ஏக்யூஐ ஸ்கேல். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே அன்ஹெல்தி. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏக்யூஐ ஸ்கேல் ஏர்ல நாம வாழும்போது, எல்லாருக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நெறைய வரும். அத வந்து அப்சர்வும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, 201 டூ 300 ஸ்கேல். இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி. இது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப சீரியஸான எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து 301 டூ 500 ஏக்யூஐ ஸ்கேல். ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னா, ஹசார்டஸ் அதாவது ஒரு விஷ விஷ காத்த சுவாசிக்கிறதுக்கு இது ஈக்குவல். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? அந்த யாராலுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவ்ளோ பொல்யூட் ஆயிருக்கு அந்த ஏர். அந்த ஐடியா என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஆர்டிபிஷியல் ரெயின். அதாவது செயற்கை மழைய கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத சொன்னது யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஐஐடி கான்பூர் சயின்டிஸ்ட் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நாம செயற்கை மழைனா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, நேச்சுரலா வந்து அதாவது கிளவுட் இருக்கும். அதாவது மழைக்குன்னு தனியா ஒரு மேகம் இருக்கும்ல. ஸோ அந்த ரெயின் அதாவது நேச்சுரலா இருக்கிற ரெயின் க்ளவுட்ல இருந்து இவங்க வந்து என்ன இது எப்படி சொல்றது? இந்த சில்வர் அயோடைடு அப்படின்ற கெமிக்கல் வந்து அந்த நேச்சுரலா இருக்கிற ரெயின் க்ளவுட்ல ஆட் பண்ணும்போது, அந்த க்ளவுட்ல இருக்கிற வாட்டர் வந்து ரெயினா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி, கீழ வந்து ரெயின்ஃபால் அதாவது மழை மாரி பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ அப்படி நீங்க என்ன மழை பெஞ்சுச்சுன்னா வந்து ஏர் பொல்யூஷன் குறையும்ல. அதுதான் வந்து இவங்களோட ஐடியா. ஆனா இந்த ஐடியாக்கு வந்து முக்கியமா தேவைப்பட்டது என்னன்னா வந்து ரெயின் க்ளவுட்ஸ். ஆனா இப்போ டெல்லில இருக்கிற பிரச்சனையே அதுதான். டெல்லில வந்து இப்போதைக்கு ஒரு ரெயின் க்ளவுட் கூட வரல. ஸோ அதனால தான் வந்து இந்த பிளான இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க. எது எப்படியோ, மனுஷன் வந்து நம்ம இயற்கை வந்து நம்ம குடுத்த இந்த அழகான உலகத்த வந்து மனுஷன் வந்து அவனோட சுயநலத்துக்காக வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இனிமேலாச்சு மனுஷங்கலாம் நல்லா வாழணும். அப்புறம் ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம் வந்து நல்லா இருக்கும்னா, அவன் வந்து இயற்கை நம்ம குடுத்த இந்த இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா மட்டும் தான் ஒரே வழி. ஸோ அது எப்படிலாம் பண்ணணும்னா வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து ஒரு மரத்த வெட்டினாலும் அதே இடத்துல இன்னொரு செடிய நடணும். குப்பைய கரெக்டான இடத்துல போடணும். கவர்ன்மெண்ட் சொல்ற ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்ப நான் சொன்னதுல வந்து மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நெறைய யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்து வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாரி நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினா வந்து குப்பைய வந்து அந்த கண்ட கண்ட இடத்துல போடக்கூடாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்றத தவிர்க்கலாம். ஸோ இந்த இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனாலே வந்து, இதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் வந்து மறுபடியும் வந்து உலகம் எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ, அந்த மாரி இருக்கும். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் வச்சா நான் கருணையா போட்டுட்டே தான் இருப்பேன். அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.